வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மிக ஃபேமஸான புளியந்தோப்பு பிரியாணிக்கு தான் விசிட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா தடங்கலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்துருச்சு. இப்போ தான் மழை விட்டு ஓஞ்ச மாரி இருந்துச்சு, அதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கும் போது தான் மழை வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டே போயிட்டே இருந்தோம். நாங்கள் கூகுள் மேப்பு போட்டு தான் போனோம். எங்களுக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. எந்த ஏரியா என்னன்னுலாம் தெரியாமல் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ சரியான டிராஃபிக். எந்த டைமுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மழை பெஞ்சால் கூட டிராஃபிக்காகவே தான் இருக்குது. அப்படியே அதெல்லாம் கடந்து தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். கூகுள் மேப் வந்து எங்களை வந்து ஏமாத்துது. எந்த சைடு போனாலும் யூ டர்ன் பண்ணுங்கன்னே சொல்லிட்டே இருந்துச்சு. அது காடு வந்துலாம் வந்து சுற்றி கூட்டின்னு போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ரைட் சைடு போனால் லெஃப்ட் சைடு காமிக்குது, லெஃப்ட் சைடு போனால் ரைட் சைடு காமிக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆளுங்கிட்டே கேட்டே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா தான் ஒரு சாலையில் புளியந்தோப்புன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருந்துச்சு. அப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஓகேடா வந்துட்டோம், புளியந்தோப்பு பிரியாணி கடைலாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் தலைவனை வந்து பார்த்தோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜோக்கு தங்கத்துறை. அவள் தான் பார்த்தோம். பார்த்துட்டு கையை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டார். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ அப்படின்னு. அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. தலைவன் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி கடைக்கு வந்தால் சரியான கூட்டங்க. அந்த கடையில் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாய் பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டுன்னு இருந்தார். போய் எவ்வளோ பாய் பிரியாணி அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பிரியாணி 110 ரூபா அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து நாங்கள் சாப்பிடல, சும்மா போய் விசிட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பீப் இருக்குது, சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. பீப்பில் பார்த்திங்கன்னா வடைலாம் தட்டி போட்டுருந்தாங்க. ஸோ வர்ற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே பிரியாணியே அள்ளி கொடுத்துட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்களால் சாப்பிட முடியல. விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நான் மட்டும் சாப்பிட்டுருந்தேன். கடைசியாக ரசிக்க மட்டும்தான் முடிஞ்சு, ஆனால் ருசிக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் புளியந்தோப்பு போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு மறக்காமல் சாப்பிட்டு வாங்க. ஆல்ரெடி போயிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ நான் ஆல்ரெடி புளியந்தோப்புக்கெலாம் போயிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு விளாகில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்ஸ்.